ஒரு குட்டி கதை சொல்றேன், கேட்டு போங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி தாய் தன் 4வது குழந்தைய கருவிலே கலைச்சிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. கடைசியா இது கடவுள் கொடுத்த பொக்கிஷன்னு தான் முடிவை மாத்திக்கிறாங்க. 41 வயசான அந்த பொக்கிஷத்தோட இன்றைய மதிப்பு பலாயிரம் கோடி ரூபாய். அந்த பொக்கிஷத்தை இந்த உலகமே த கோட்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. யார் அந்த கோட்? 1985 போர்ச்சுகீஸ்ல ஜோஸ் டென்னிஸ்ன்ற கிரவுண்ட் கீப்பருக்கும் மரியா டாலர்ன்ற பூங்கா பராமரிப்பாளருக்கும் 4வது குழந்தையா பிறக்கிறாரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. பல நாட்கள் இந்த குடும்பம் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்பா வேலை செய்யற கிரவுண்டுக்கு ரொனால்டோ அடிக்கடி போறதால அவருக்கு ஃபுட்பால் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. 15 வயசுலயே ஃபுட்பால் கிளப்ல விளையாட வாய்ப்பு கிடைக்குது. ஒரு கிழிஞ்ச ஷூவை போட்டு பிளேயரா கிரவுண்டுக்குள்ளார போய் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கிறாரு. அன்எக்ஸ்பெக்டடா ரொனால்டோக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. டாக்டர்ஸ் இனிமே உன் லைஃப்ல ஃபுட்பாலே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மரியாவை கூப்பிட்டு ஒரு சர்ஜரி பண்ணலாம், இந்த சர்ஜரியில ரொனால்டோ உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரியும் முடியுது. வலிய வெறியா மாத்துறாரு. ஃபுட்பாலுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச்ல அப்பா இறந்துட்டாருன்னு கால் வருது. வலிய மறைச்சிட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க அப்பா டெத்துக்கே போயிருக்காரு. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு. 5 தடவை சிறந்த பிளேயருக்கான கோல்டன் பால்ஸ், 33 மேஜர் டிராஃபிஸ், 2 லா லிகா டைட்டில்ஸ்னு இவரோட டிராஃபிஸை அட்டிக்கிட்டே போறாரு. உங்களுக்கு ரொனால்டோ பிடிக்கும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த கோல்டன் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.